நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே. சிவாய் நம. ஆன்மீக உண்மைகள் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2025 குரு பெயர்ச்சி. குரு பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்களை என்ன நலன்களை தரப்போகுது? பொதுவாக குரு பகவான்னா என்ன, குரு பகவானுடைய காரகத்தன்மை என்ன, குரு பகவானுடைய குணாதிசைகள் என்ன? குரு பகவான் பொதுவாகவே குரு பெயர்ச்சினாவே இருளை நீக்கி ஒளி கொடுக்கக்கூடியது. அப்போ கண்ணு தெரியாத ஒரு குருடனுக்கு பார்வை தெரிஞ்சா அவனுக்கு எவ்வளோ ஒரு அமைப்பு, அந்த மாதிரி தான் குரு பெயர்ச்சி. குரு பகவான் சொல்லிட்டாவே பல சுபகாரியங்களுக்கெல்லாம் அதிபதி. கிரக பிரவேசம் சொல்கிறாங்கல்ல, அதுதான் குரு பிரவேசம். வீடு வாசல் கெட்டணுன்னா, காரு வண்டி பங்களா வாங்கணுன்னா, கல்யாணங்காட்சி நடக்கணுன்னா, குழந்தை பாக்கியங்கள் பெறணுன்னா, இன்னும் பல சுபகாரியங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். குரு பார்த்தா கோடி நன்மை உண்டுன்னு கேட்குறத எல்லாருமே சொல்லுவாங்க. அப்போ இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி பொதுவாகவே 12 ராசிக்காரங்களுக்குமே அற்புதமாக இருக்குது. 3 ஸ்டார் பெயர்ச்சி: ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி. பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே யோகத்தை தரக்கூடிய தன்மை தான் வந்துக்கிட்டு இருக்கு. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நோயில் கடந்து சீரழியிறீங்க பாருங்கள். 2024 வரைக்கும் அந்த நோயெல்லாம் குணமாக போயிடும். படிக்கணும்னு சொல்லக்கூடிய படிப்பங்களுக்கு அரசு சம்மந்தப்பட்ட வேலை, அதிகார தோரணையான வேலைலாம் இந்த 2025, 26க்குள்ளே தான் கிடைக்கும். தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றத்தையே இந்த குரு பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கு யாருக்கு யோகம் தரப்போகுதுன்னு கேட்கறதையும் சொல்லுவேன். இன்னும் நிலம், சொத்து, பத்து, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மை எந்த ராசிக்கு குரு பெயர்ச்சி பலமாக இருக்குன்னு சொல்லலாம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் டைம் கிடைச்சா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகணும், இல்லைன்னா வடபழனி முருகன் கோவிலுக்கு. முறையான வழிபாடுகளை பக்குவமான அமைப்பில் நீங்கள் இந்த கோயில் சம்மந்தப்பட்டதை சார்ந்ததை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா 2025 நீங்கள் பீட் பண்ணிடுவீங்க. பயம், நோய், வறுமை, கடன், இன்னல், துன்பம், சூனியம், தொந்தரவு, தொலைல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த உங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி யோகம்தான். சூப்பராக வாழ போகிறீங்க. பல மாற்றங்களை ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு தன்மைகள் வரப்போகுது. நலிஞ்ச தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சம்பளம் உயர்வும் காசு பணமும் நல்லா சேரக்கூடிய வருஷம் இந்த 2025. பல கருத்துள்ள மனையில் கலகங்கள் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறவங்களும் ஒன்று சேரக்கூடிய வருஷமும் இந்த வருஷம்தான். சில்லறை வியாபாரிகளுக்கு யோகம். பொதுவாகவே வெஜிடேரியன் சாப்பாடு ஹோட்டல் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் யோகம். விளைச்சல் நல்ல நிலைமைக்கு வரப்போகுது. அவங்கவுங்க செய்யக்கூடிய சின்ன 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 வழிபாடு, குருவுடைய பெயர்ச்சி அஷ்டலட்சுமி கடாட்சியம் வரக்கூடிய தன்மை வரப்போகுது. அரசியலையும் பிரவேசமாக்கக்கூடிய தன்மை குருவுக்கு தான் உண்டு. கலைத்துறையிலையும் பிரகாசிக்கக்கூடிய தன்மையும் குருவுக்கு தான் உண்டு. பல அரசு சம்பந்தப்பட்ட காவல் உயர் அதிகாரிகளுக்கு ஸ்டார் கிடைக்கக்கூடிய நேரமும் குருவுக்கு தான் உண்டு. நாட்டாமையாக தீர்ப்பு சொல்கிறாங்கல்ல, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு உயர் பதவி வர்றது இந்த குரு பெயர்ச்சி தான். பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி பெண்களுக்கு தான் நல்ல நேரம். சூப்பராக வரப்போகிறீங்க. உங்கள் பிள்ளைங்க நல்லா படித்து நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சி தெளிவான அமைப்பு 2025 வரக்கூடிய குரு பெயர்ச்சி நம்ம எல்லாருக்கும் குருடனாக இருக்கிறவனுக்கு பார்வை கிடைச்ச மாதிரி. பிறவி கடலில் தத்தளிக்கும் போது கலங்கரை விளக்கம் தெரிஞ்சால் என்ன ஒரு யோகமோ அந்த யோகம்தான் உங்களுக்கு. 12 ராசிக்காரங்களும் சின்ன வழிபாடை முதல்ல செய்யுங்க. சின்ன 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 கோயில்கள், முருகன் கோவிலுக்கு போங்க. குருனாவே முருகன் தான். டைம் இருக்கிறவங்க வடபழனி முருகன் கோயிலை வழிபடுங்க. முறையான வழிபாடுகள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா யோகம்தான். ரெண்டாவது, இந்த குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்கு தான் பெயர்ச்சி ஆகுது. மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். வடபழனி முருகன் கோயில் வாசல்ல ஒரு விஷ்ணு பெருமான் கோவில் இருக்கு. அந்த கோயிலை வழிபட்டு முருகனை வழிபடுங்க. ஆசைகள், தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். வேலை, படிப்பு, கல்யாணம், திருமணம், குழந்தை குட்டி என்னென்ன சுபகாரியம் கேட்குறீங்களோ வடபழனி முருகன் கோவில் வாசல்ல ஒரு பெருமாள் கோவிலை பார்த்துட்டு வடபழனி முருகன் ஆண்டவரை பாருங்க.
அற்புதமாக வாழ போகிறீங்க. பொன் பொருள் சேரக்கூடிய வருஷமும் இதுதான். கெட்டதே சொல்ல முடியாதுங்க. எல்லா ராசிக்கும் சூப்பராக இருக்குது. முறையான வழிபாடுகள் உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தையே மாற்றக்கூடிய தன்மை 2025 குரு பேச்சு உண்டு. எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். 12 ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைச்சு அகமகிழ்ந்து வாழ்ந்து அவங்கவுங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக வடபழனி முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். 2025 விசுவாவசு ஆண்டு குரு பெயர்ச்சி. மேச ராசிக்கு 3வது வீடு மிதுன ராசியில தான் குரு பகவானுடைய பெயர்ச்சி. நீங்க தாங்க யோகக்காரர். ஏன்னா குருனாவே அரசியல், ஆசான், நீதிமான், நிர்வாகத்தன்மை, கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய நாட்டாமை, இப்படிலாம் குரு சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்குன்னா குரு பயிற்சியை வச்சு தான் பார்க்க முடியும். ஏன்னா அந்த ராசிக்காரனுக்கு வீட்டில் சுபகாரியங்கள் நடக்குமா, கல்யாணம் ஆகக்கூடிய தன்மை இருக்குமா, குழந்தை பிறக்குமா, படிக்குமா, வேலை வேணுமா, வீடு வேணுமா, கிரக பிரவேசம் தான் குரு பயிற்சி. அப்போ மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாயும் குரு பகவானுக்கும் ஒரே குணாதிசைகள் தான். திருச்செந்தூர் முருகனை பார்க்கறதும் ஒண்ணுதான், குரு பகவான் பிரகஸ்பதியை பார்க்கறதும் ஒண்ணுதான். மிதுன ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் வீட்டில் தான் குரு பகவானுடைய பெயர்ச்சி. இந்த 2025 குரு பெயர்ச்சி மேசராசிக்கார உங்களுக்கு யோகமான ஒரு நேரங்காலங்களும் உண்டுயா. அரசியல் பிரவேசம், ஆன்மீக தன்மையில ஒரு குருமார்களுடைய அனுகிரகம், தெய்வ பலன்கள், தடபட்ட சுபகாரியங்கள், வாழ்க்கையை ருசிச்சு வாழக்கூடிய தன்மைகளுக்கு யோகங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் உங்கள் ராசியில் 3ஆம் இடத்துல பிரவேசம் ஆகிறார். இந்த நாள் இந்த வருஷம் உங்களுக்கு பொன்னான வருஷமாக தான் இருக்கும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணங்கள் இருக்கும். 2024 வரைக்கும் பல இன்னல், பல இடையூறுகள், துன்பத்தை விடையிருந்தக்கூடிய தன்மையான உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு மாற்றம் தரக்கூடிய நேரம் தான் உண்டு. குரு பகவானை பொதுவாக முருகனா தான் பார்க்கலாம். டைம் இருக்கிறவங்க வேலைக்கிழமை இப்படி முக்கியமான திதி தேதியில் வடபழனி முருகனையும் வழிபட்டு வந்தாலும் உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகும். பொதுவாக மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா விரய சனி பகவானுடைய பெயர்ச்சி இருந்திருந்தாலும் விரயன்னா சுபகாரியத்துக்குத்தான் நீங்கள் விரயம் பண்ணுவீங்க. குரு பகவானை பெயர்ச்சிருக்கனால உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு நல்ல காரியம் நடக்கலாம். படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு காசு பணம் செலவு பண்ணலாம். இதெல்லாம் யோகம்தான். ஆனால் பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உடல் உபாதைகள் உங்களுக்கு தான் இந்த வருஷம் அதிகமாகவே தெரியும். அதனால் தலை வணங்குங்க, முடிஞ்சவளுக்கு உடற்பயிற்சி செய்யுங்க, மன தைரியமாக இருங்க. வீட்டில் கலகங்கள் ஏற்படாத அளவுக்கு, உங்கள் பேச்சு எடுபடாத அளவுக்கு கொஞ்சம் தெளிவான லூஸ் டாக் கூடாதீங்க. இப்படிலாம் இருந்து வந்தீங்கன்னா 2025 அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணுவீங்க. ஒரு குறை வராது. வாழ்க்கையோட சந்தோஷமான தருணங்கள் நிலவக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு. மன தைரியம் உண்டு. பெண்கள் தான் ஏமாறக்கூடிய ஜாதகம். யாருக்கும் காசு பணம் கொடுத்தலாம் ஏமாந்துடாதீங்க. அண்ணன் தம்பி, அங்காளி பங்காளி சொத்துல வீணான பிரச்சனைகள் வரும். விட்டு கொடுக்காதீங்க. சொத்து பிரச்சனை உங்களுக்கு உண்டு மேசராசிக்காரங்களுக்கு. அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதி இல்லையா, செவ்வாய்னவே நிலம் இல்லையா. அப்ப நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம், வரவும் போகுது. அதனால வீணான பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்காதீங்க. விட்டு கொடுத்து போய் கிடைக்கிறது கடவுள் கொடுக்கறத வச்சு தெளிவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இந்த 2025 விட்டு கொடுத்து இறைவனுடைய அனுகிரகத்துல பரிபூர்ணமா வாழக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கு. அதனால இந்த 2025 பொன்னான நாள் மேசராசிக்காரங்களுக்கு, ஆண்களுக்கு அரசியல் பிரவேசம். அதனால விட்டுறாதீங்க. நல்ல நாள், நல்ல நேரம் கூடி வருது. தேடி வரும்போது நம்ம தான் அதை முறையான ஒரு பயன்பாடை வச்சு பயன்படுத்திக்கணும். 2025 மேசராசிக்காரர்கள் அனைவருக்கும் செவ்வாயுடைய அதிபதியான முருகக்கடவுளுடைய அனுகிரகம், வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க எம்பெருமான பிரார்த்திக்கிறேன். சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைச்சி 2025 உங்களுக்கு கரும்பு போல இனிச்சு இந்த ஒரு வாழ்க்கை இந்த வருஷம் உங்களுக்கு அமையட்டும். சிவாய நம.